வருங்கால தமிழக அரசு அதிகாரிகளே, வெல்கம் டு டிஎன்பிசி ஆர்மி. கற்க கசடற. இவ்வளோ நாளாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் நேற்று நைட்டே வந்துருச்சுங்க. நேற்று நைட்டே வீடியோ போடலாம்னு நினச்சா, நான் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் போட முடியல. இப்போயே என்னால் கொஞ்சம் முடியல. இருந்தாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவே கொடுக்குறேன். தொடர்ச்சியாக அந்த வீடியோவை பாருங்கள். வழக்கம் போல் நான் சொல்கிறதா, யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து டிஎன்பிசி, அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து தொடர்ச்சியாக வந்து எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி நடத்திட்டே இருக்குங்க. தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 4, அதாவது குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து கன்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். போன வருஷம் வந்து குரூப் 4 எக்ஸாமே நடக்கல. ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் குரூப் 4 எக்ஸாம் வந்து போஸ்டிங் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அந்த கவுன்சிலிங் இது எல்லாமே டிலே ஆனதுனால போன வருஷம் வந்து நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் முடியவே இல்லை. இந்த டைம் வந்து ஜனவரி மாதத்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துன்னு சொன்னாங்க. கரெக்டாக ஜனவரி முடிய போகிற சமயத்திலே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் படி என்னென்னா, ஜூன் மாதம் 9ஆம் தேதி வந்து குரூப் 4 எக்ஸாம் கண்டிப்பாக நடந்துரும்னு சொல்லிட்டாங்க. டேட்ஸை பொறுத்தவரையில் முக்கியமானது என்னென்னா, நோட்டிஃபிகேஷன் விட்ட டேட் வந்து 30/1, அதாவது நேற்று டேட்டு 30/1/2024. அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி டேட் வந்து 28/2, அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நைட்டுக்குள்ளே அப்ளை பண்ண சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறப்ப நிறைய உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, மேக்ஸிமம் வந்து அமௌண்ட்டு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரிலாம் கட்டாதீங்க. அதாவது இந்தந்த பிரிவினர்களுக்கு இந்த அமௌண்ட்லாம் இல்லைன்னு சொல்லி மாதிரி வரும். அவங்களுக்கு கட்டாது, ஓகே. ஆனால் நீங்கள் இது வரல 3 எக்ஸாம் வரல எழுதியிருந்தால் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரல எக்ஸாம் ஒரு ரூ. 100 பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு பல லட்சம் மதிப்பிலான ஒரு வேலையை வாங்கி கொடுக்குற ஒரு இதுக்காக ரூ. 100க்கெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரீன்னு சொல்லி அப்ளைலாம் பண்ணாமல் விட்றாதீங்க. ஏன்னா நீங்கள் வேறு ஐடியிலேருந்து இது ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கலாம். அதனால் ஓடிபி அந்த ஒன் டைம் இதிலேருந்து காசு கொடுத்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. ரூ. 100 அமௌண்ட்டை பார்க்காதீங்க. அதே மாதிரி ஃபோட்டோஸ் வந்து கிளியராக எடுத்துங்க. அவங்க கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் பழைய ஃபோட்டோ எடிட் பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம். ஒரு ஃபோட்டோ போய் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டேட்டோட ஒரு ஃபோட்டோ எடுத்து தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரலும் புது ஃபோட்டோ இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரியே இருக்கிற ஃபோட்டோவை அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு மார்ச் 6ஆம் தேதி வரலுமே டைம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் 9ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஜூன் மாதம் 9ஆம் தேதி இப்போயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 4 மாதங்கள் முழுமையாக இருக்குன்னே வச்சுக்கலாம். என்னென்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாதங்கள் முழுமையாக இருக்குது. அதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வெற்றிக்கான பயணம் வந்து அடிப்படையாக இருக்கும். ஓகேங்களா? இதன் பிறகு அதே மாதிரி அப்ளை பண்ணுறப்ப ஒரு முக்கியமான விஷயங்க என்னென்னா, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து அதாவது இந்த தமிழக வனத்துறையால் நடத்தப்படும் ஃபாரஸ்ட் கார்டு அந்த எக்ஸாமும் இந்த குரூப் 4 இணைஞ்சு வந்துடுதுங்க. ஒரு 1200 போஸ்ட்டு கிட்ட. ஓகேங்களா? நான் உங்களுக்கு பின்னாடி டீட்டெயில் சொல்கிறேன். இந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறேன்னா உங்கள்கிட்ட வந்து லைசன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஃபிட்னஸ் இருக்கும். இது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. அந்த ஃபிட்னஸ் இருந்து உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருந்ததுன்னா இந்த எக்ஸாமுக்கும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது மேலோ ஃபீமேலோ, ஓகேங்களா? உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருந்து, அதாவது இது வந்து டிரைவருக்கு வந்து லைசன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக இருக்கிறதுக்கு வாட்சருக்கு வந்து அந்த ஃபிட்னஸ் மட்டும் தான் வேணும். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புனீங்கன்னா, அப்ளை பண்ணுறப்பயே வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு தனியாக பண்ணிக்கலான்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லைனா வந்து அந்த 2 போஸ்டிங்கை தவிர மீதி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று ஆப்ஷன் வந்து எல்லாத்துக்குமே எல்லா போஸ்ட் ஏதோ ஒரு போஸ்ட் எனக்கு வந்தால் ஓகேங்கிற மாதிரி ஆல் த போஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஓனாகவே அப்ளை பண்ணாலும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நான் அப்ளை பண்ணுறப்பயே எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு கூட அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதன் பிறகு பார்த்தோம்னா, நார்மலாக அந்த ப்ளூ பால் பாயிண்ட் பென்ல யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து விஏஓ வந்து 108 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து 2442 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்னா இளநிலை உதவியாளர்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, கோர்ட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து வெறும் 2442 தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே செக்யூரிட்டி போஸ்ட், அதாவது இந்த தண்டலர்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு 44 போஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்து குரூப் 4ல வந்து வேறு பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் வந்து நிறைய வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் உமன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது. அடுத்து வந்து வாட்டர் போர்டு டிபார்ட்மெண்ட்டு, அடுத்து வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு, அடுத்து ஸ்மால் இண்டஸ்ட்ரி சிறு குறு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்குங்க. அடுத்து அதன் பிறகு பார்த்தோம்னா டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன், அதில் ஒரு 7 வேகன்சி. அடுத்து மெடிக்கல் பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்டு ஹெர்பல் மெடிசன், அதில் ஒரு 10 வேகன்சி. ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல், அதாவது உங்களுக்கு வந்து இந்த எம்எல்ஏ ஆஃபீஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சட்டசபை, அதெல்லாம் வந்து ஒரு 1653 போஸ்டிங். அது வந்து டைப்பிஸ்ட்டில் எல்லா இதுலேயுமே சேர்த்தி டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு 1653 போஸ்டிங் விட்டுருக்காங்க. இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் சேர்த்தி வரும். அடுத்து வந்து
அதே மாதிரி தான் டைப்பிஸ்ட்டுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து சும்மா நமக்கு வந்து முன்னாடி கம்மியாக தாங்க கொடுப்பாங்க. இதன் பிறகு வந்து நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் ப்ராசஸ்லாம் நடக்கிறப்ப கண்டிப்பாக பல்க் ஆயிரும். நாங்கள் எழுதின குரூப் 4லேயே வந்து 8000 வேகன்சி தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10,000 வேகன்சி கிட்ட ஆச்சு. இந்த டைம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா குரூப் 2ல் வந்து நிறைய பேர் போகிறப்போ வந்து அதில் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். அதனால் நீங்கள் இப்போதைக்கு இந்த போஸ்டிங்காக படிக்கிறேன்லாம் படிக்க வேணாம். உங்களுக்கு தேவை டாப் மோஸ்ட்டில் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுன்னுக்காக படிங்க. எனக்கு இந்த போஸ்டிங்காக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் டைப்பிஸ்ட்டில் தான் போகணும், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் தான் போகணும் அப்படிங்கிற நிலையில் படிக்காதீங்க. உங்களோட எய்ம் ஃபுல்லாகவுமே டாப் மோஸ்ட்டு ஜாபுக்காக தான் இருக்கணும். என்னை பொறுத்தவரையிலும் டாப் மோஸ்ட் ஜாப்னா விஏஓ. அதுக்கே எய்ம் பண்ணுங்க. ஏன்னா விஏஓலாம் முதல் நாளே தீர்ந்துடும். அது 100 வேகன்சிஸ்ங்கிறப்போ முதல் நாளே தீர்ந்துடும். அதுக்கெலாம் எய்ம் பண்ணுங்கள். அடுத்தது வந்து டைப்பிஸ்ட்டுக்கு அடுத்து முடித்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட், அது ஒரு 300 போஸ்டிங் கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதன் பிறகு எல்லா விதமான போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. பில் கலெக்டரு, சீனியர் ஃபேக்ட்ரி, இதெல்லாம் வந்து சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து பேசிக் பே வந்து 15,900 தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டும் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஒரு இங்கே பார்த்தீங்களா 171 போஸ்டிங், 192 போஸ்டிங் லைசன்ஸோடு இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா. இதெல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் அப்புறமேல் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஃபாரஸ்ட்டுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு தேவை வந்து குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி குரூப் 4 எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. ஜூன் மாதம் 9ஆம் தேதி எக்ஸாமு. அதை நோக்கி படிங்க. இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் படிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்ட்ரா திங்கிங்லாம் வேணாம். சரிங்களா. மொத்தம் வேகன்சி வந்து 6244 சொல்லியிருக்காங்க. அதில் நான் உங்களுக்கு வந்து ஸ்டெனோவுக்கு எவ்வளோ, இதுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே பிரித்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை வந்து பொறுத்தவரையிலும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில் பெருசாலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். விஏஓனா வந்து 42 ஏஜ் இருக்கணும். ஓகேங்களா. அதாவது மேக்ஸிமம் ஏஜ் நான் சொல்கிறது வந்து மேக்ஸிமம் 42க்கு மேலே வந்து விஏஓ எடுக்க முடியாது. அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஓசி கம்யூனிட்டினா இன்னுமே கம்மியாக தான் இருக்கும். மற்ற போஸ்டிங்க்கெலாம் வந்து ஓரளவுக்கு இருக்குது. அதாவது நீங்கள் வந்து 10th குவாலிஃபிகேஷனாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் வந்து 12th குவாலிஃபிகேஷனோ இல்லை டிகிரி குவாலிஃபிகேஷனோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து கடைசி வரலாம், அதாவது ஒரு 50-55 வரலுமே இருக்கும். அதனால் ஏஜ் லிமிட்லாம் வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நீங்கள் அப்ளை பண்ணுறப்பயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்காதீங்க. ரொம்ப வயசானவங்க வந்து இதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிறப்பா, ஐயோ எனக்கு ஏஜ் லிமிட் இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் எந்த விதமான ஒரியுமே பண்ணிக்காதீங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்பயே நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிளாக இல்லையா எல்லாமே தெளிவாக வந்துடும். அதனால் அதை பற்றி பெருசாக யோசிக்காதீங்க. அடுத்து குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையிலும் சில மாற்றங்கள் வந்து இந்த டைம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வரலும் குரூப் 4னா வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான் இருந்தது. இப்போ வந்து இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் உள்ள வர்றப்ப வெறும் ஒரு 173 போஸ்டிங்க்கு மட்டும்தான் டிகிரி குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 412 போஸ்டிங்க்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து 12th குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருமே டிகிரி கொண்டதாக இருப்பீங்க. அப்படி 10th குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து 5659 போஸ்டிங் இருக்குது. அதனால் அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்காதீங்க. அப்புறம் வந்து டைப்பிஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து கம்பல்சரி வந்து சிஓஏ முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் கூட, அதாவது நீங்கள் எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட சிஓஏ வந்து முடிச்சுக்கலாம். அதை பற்றி வந்து நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி டைப்பிஸ்ட்டை பொறுத்தவரையிலும் இனிமேல் டைப்பிஸ்ட் எழுதுறவங்க, அதாவது நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் வரது வந்து வேல்யூ இல்லை. அதனால் இனிமேல் வர டைப் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு தேவையில்லை. இதுக்கு முன்னாடி ஜனவரிக்கு முன்னாடி முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அதை பற்றி ரொம்ப, அதாவது 2மே ஹையர் வச்சுருக்கணும். 2 ஹையர் உங்களுக்கு தேவை. மொத்தமாக 2 ஹையர் இப்போ சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். தமிழ் ஹையர் வச்சுருக்கணும், இங்கிலீஷ் ஹையர் வச்சுருக்கணும். இங்கே வந்து ஏதாவது 1 ஹையர் 1 லோயர்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அங்கே போகிறப்ப வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 2 ஹையர் முடிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை. அதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்திக்கங்க. ஸ்டெனோவில் வந்து அது கொஞ்சம் மாறுங்க. ஸ்டெனோவை பொறுத்தவரையிலும் ஒரு ஹையர் ஒரு லோயர் இருந்தால் போதும் மேக்ஸிமம். ஏன்னா ஸ்டெனோவுக்கானது தேவைகள் வந்து ரொம்பவே கம்மி. அடுத்தது வேறு என்ன இதில் முக்கியமான தகவல்கள்னு பார்த்தோம் இல்லை, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இதெல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்க. டாக்குமெண்ட்ஸை பொறுத்தவரையிலும் இதெல்லாமே நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சிக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும். அதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸாம் ரிசல்ட் முடிச்சதுக்கப்புறம் யோசிச்சிக்கலாம். அதுக்காக நான் தனி வீடியோ கொடுக்குறேன். இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க தெரியுமா, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு மேல்னா 163 ஹைட் இருக்கணும், ஃபீமேல்னா 150 இருக்கணும், செஸ்ட்டு வந்து நார்மல் லெவலில் விரிந்த நிலை லெவலில் அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து அந்த ஊனமுற்றோர்களுக்கு, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக என்னென்ன விதமான இதில் இருக்குன்னா அந்த டைம் வந்து அவங்க வந்து இங்கிலீஷில் எழுதிக்கலாம். அவங்களுக்கு மட்டும் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. அதன் பிறகு சொல்கிற அளவுக்கு சென்டர் வந்து நீங்கள் மோஸ்ட்லி எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் சென்டர் எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ வந்து எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துலேயே வந்து முடிந்த அளவுக்கு கொடுத்துங்க. ஒருவேளை நீங்கள் தொழில் சார்பாக நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையில் கூட கொடுத்துங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. எந்த இடத்துல நீங்கள் எக்ஸாம் எழுதுங்கிறத இப்போயே முடிவு பண்ணி கொடுத்துக்குங்க. எல்லா
ஊருக்குமே எந்தெந்த சென்டர் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்குங்க. இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி கிளியராக எடுத்துக்கங்க. இதை காமிச்சே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கங்க. கீழே வந்து பேர் இருக்கணும், இனிஷியல் முன்னாடி இருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்கணும். எடிட்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ எடுத்தே பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு வந்து சிலபஸும் விட்டுருக்காங்க. என்னென்ன சிலபஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருங்க, அதை எடுத்துக்கிறேன் நான். சிலபஸை பொறுத்தவரையிலும் தமிழ் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே முக்கியம். தமிழில் வந்து 100 மார்க்குக்கு இருக்கும். இதெல்லாம் தான் சிலபஸ்ஸு. அதுக்கப்புறம் ஜிஎஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. இருங்க, இது வந்து என்னடா இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். அது வந்து மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இங்கிலீஷ் வந்து எலிஜிபிள்ங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு மட்டும்தான் இங்கிலீஷு, மற்ற யாருக்குமே இல்லை. அடுத்து ஜிஎஸ் நம்ம எப்பயும் போல் படிக்கிறது தாங்க. ஓகேங்களா? அப்புறம் நம்ம அப்ளை பண்ணுறப்ப யாராவது ஒரு ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து இணைக்க சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து அந்த புதுசாக அப்ளை பண்ணுறீங்களா, ஆதார் கார்டை வந்து இணைச்சிருங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நான் தனியாக கொடுக்குறேன். கொஞ்சம் வாய்ஸ்லாம் சரியாகட்டும். அதுக்கப்புறம் நான் தனியாக ஒரு இது கொடுக்குறேன். இந்த ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிருக்கவங்களுக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. புதுசாக வரவங்களுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ கொடுக்குறேங்க. ஃபைனலாக இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன். இந்த டைம் வந்து மொத்தமாக வந்து 6244 வேகன்சி. அதில் 10th படித்தவங்களுக்கு 5659, 12க்கு வந்து 412 வேகன்சிஸு. அதேமாதிரி டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு வந்து 173 வேகன்சி தான். அதனால் நீங்கள் ரொம்ப ஒரீராக படிக்காதீங்க. 173 வேகன்சிக்காக தான் பயந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஐயோ குரூப் 4 ஃபுல்லாகவே டிகிரி ஹோல்டருக்கு போயிடுச்சுன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இதன் பிறகு இதுலேயும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து உள்ளே மாறும். ஏன்னா 10th குவாலிஃபிகேஷனுக்குமே சில பேருக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வேணும். ஏன்னா ஃபாரஸ்ட் கார்டே உள்ளே நினச்சிருக்காங்க தெரியுங்களா. வெறும் ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ, லேப் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர் இதெல்லாம் வந்து 2900 போஸ்டிங். ஓகேங்களா? அடுத்து டைப்பிஸ்ட் வந்து வெறும் 1712 போஸ்டிங்கு. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 452 போஸ்டிங்கு. ஃபாரஸ்ட் கார்டு சொன்னல டிரைவிங் லைசன்ஸு, ஃபாரஸ்ட் வாட்சர் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து 1177 போஸ்டிங். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து இப்போ கொடுத்துருக்கிறது தான். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகவே ஒழிஞ்சு டிக்ரீஸ் ஆகவே ஆகாது. இது வந்து கண்டிப்பாக முடியறதுக்குள்ளே நீங்கள் வேலைக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 10,000 வேகன்சி அதிகபட்சம் 10,000 வேகன்சி வரணும் நம்பலாம். அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி படிச்சிருக்கிறவங்க இனிமேலும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. 120 நாட்கள்ங்கிறது சீக்கிரம் போயிடும். ஒரு பிக் பாஸ் ஷோ மாதிரி தான். 100 நாள் சீக்கிரம் ஓடிடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ தெளிவாக படித்து ரிவிஷன்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ தெளிவாக படித்து ரிவிஷன் பண்ணிடுங்க. ஊன் உருக உழைத்திடுங்கள், ஊர் மெச்சிட வாழ்ந்திடலாம். தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இனிமேல் கொஞ்சம் நம்ம சேனல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பார்ப்பாங்க. முக்கியமாக நாங்கள் வந்து வீடியோ போடுறதுக்கான ஒரே ரீசன் வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு தான். ஏன்னா நான் ஒர்க்கு முடிச்சுட்டு நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த வீடியோ போடுறேன்னா இது எந்த ஒரு அமௌண்ட்டுக்காக நான் பண்ணுறதுக்கு விஷயம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவரையிலும் எனக்கு யூடியூப்லேருந்து எந்த இன்கமும் வந்ததும் கிடையாது. ஒரு 100 பேர் பார்த்துட்டு நம்மளால் ஒரு விஷயங்கள் 100 பேருக்கு சேருதுன்னா அதுக்காக அவங்க கொடுக்குற ஒத்துழைப்பு தான் நமக்கு வந்து இந்த அடுத்த வீடியோ போடலான்னு ஒரு ஆர்வமே வரும். அதனால் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இணைந்திருங்கள். அதே மாதிரியே வெறும் யூடியூப் மட்டுமே பார்த்துட்டு இருக்காமல் படிக்க ஆரம்பிச்சிருங்க. டிஎன்பிசி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்.